மீனராசி நேயர்களே, உங்களது வாழ்க்கையில் இனி பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி எப்படிப்பட்ட பலன்களாக உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்கிறத ஒரு எளிமையாகவும் தெளிவான விளக்கமாகவும் இது இருக்குதுங்க. மீனராசியை பொறுத்தவரையில் அவங்க எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அன்புக்காக இயங்கக்கூடியவர்களாகத்தாங்க இருப்பாங்க. மீனராசி எப்பொழுதும் எல்லாருடனும் எளிமையாக பழகணும், அன்பாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. நீங்கள் கொஞ்சோண்டு அன்பை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்க குழந்தை போல் உங்களுக்கு அத்தனை வகையிலும் நன்மையாகவே எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அதே மீனராசிக்கிட்ட சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, மற்றவங்க நமக்கு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், அவங்க அழகாக வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் சேர மாட்டாங்க. அதுதான் இவங்களோட இயல்பான குணம். அதுக்கப்புறம் என்ன தான் நீங்கள் பண்ணி அவங்க கூட நம்ம பழக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட வச்சுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் அந்த குணம் பிடிவாத குணம் போலவே தான் இருக்கும். பழகுனாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப எல்லா விதத்திலும் நமக்கு நல்ல பலன்கள் அவங்கக்கிட்ட கிடைக்கும். ஆனால் நம்மளை விட்டு விலகிட்டாங்கன்னா காலத்திற்கும் நம் முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் இவங்களோட இயல்பான குணம். அதே போல் மீனராசி யாருக்குமே தலை வணங்க மாட்டாங்க. ஆனால் பார்க்கும் பொழுது ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக இவங்களை ஏதாவது பண்ணிடலான்னு மற்றவங்க நினச்சாலும் இவங்க எதுக்குமே கலங்க மாட்டாங்க. ரொம்ப அப்படியே கம்முனே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் இவங்களுக்கு. பார்க்கும் பொழுது அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்காங்கன்னா இவங்க ரொம்ப ஏமாந்தவங்க, எதுனாலையும் பண்ணலாம். அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க மீனராசியை. மீனராசிக்காரர்கள் தெளிவோடு அமைதியாக இருக்கிறாங்க. நிறைக்குடம் போல் அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள எல்லா விதத்திலும் தெளிவு இருக்கும். எதற்கும் அவங்க கலங்கவும் மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படவும் மாட்டாங்க. அதுதாங்க மீனராசி. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எளிமையாக அணுகிறதுக்கு அவங்களோட டேலண்ட் வேறு யாருக்கும் வராது. எளிமையாக அணுகுவாங்க. ஆனால் கொஞ்சம் பலகீனமாக இருக்கா மாதிரியோ பயந்தா மாதிரியோ தான் வெளிப்படையாக தெரியும் அவங்கள பார்க்கும் பொழுது. ஆனால் எதற்காகவும் கவலைப்படக்கூடிய ஆள் யாரும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி கவலையே பட மாட்டாங்க. எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு இருப்பாங்க. பார்த்துக்கலாம், நான் சரியாக இருக்கேன் அப்படிங்கிற உறுதியோடு இருப்பாங்க. அதே போல் ஒரு உதவின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தாங்க எல்லா இடத்துலையும் செய்யும். எதுக்காகவும் நான் அவங்க சரியில்லை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு உதவியா, சரி என்னால் முடிஞ்சதை செஞ்சிடுறேன் அப்படின்ற உதவும் குணம் படைத்தவர்களை எல்லா உயிரினங்களிடமும் அன்பு செலுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தான். ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது எப்படிப்பட்ட ஜீவராசியாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறதுல மீனராசி ரொம்ப அழகான நேர்த்தியாக செயல்படக்கூடியவர்கள் அவங்க. அதே போல் மீனராசிக்கிட்ட பேசி பாருங்கள். நீங்கள் 4 வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க 1 வார்த்தை தான் பேசுவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். மற்றவங்க பார்க்கும்பொழுது இவங்க தலகணம் பிடிச்சவங்க, திமிர் பிடிச்சவங்க கூட நினைக்கலாம். ஆனால் பேசி பழகி பார்த்தா தான் தெரியும், ஒரு குழந்தை மனம் கொண்ட மீனராசிக்காரர்களாகத்தான் இருப்பாங்க. நல்லாவே தெரியும் நமக்கே. ஆனால் அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களோட முயற்சி எல்லாமே முழுமையாக அடைஞ்சிருக்குமான்னு கேட்டால் முழுமையாலாம் அடையாதுங்க. அவங்க எப்பொழுதும் முழுமை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பாகவே தான் இருக்கும். எந்த வேலை செய்தாலும் பாதியிலே நிறுத்துகிற சூழ்நிலை ஏற்படும். அது தொடர்ந்து அவங்களால முயற்சி பண்ணவே முடியாது. அப்படி பண்ணாலும் ஜெயிக்காத போல் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணி மட்டும் ஆரம்பித்து அது சக்ஸஸ் ஆகுதுன்னா அது நல்ல வெற்றியாக இருக்கும். முடியாது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த பாதியிலேயே பெரும்பாலான வேலைகள் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா கூட இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது கூட இருக்கக்கூடியவர்கள். மீனராசி கூட இருக்கிறவங்களால மட்டும்தாங்க அவங்களுக்கு கஷ்டமே ஏற்படும். ஆனால் எப்பொழுதும் கடவுளுடைய அனுகிரகமும் ஆசையும் பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தா மீனராசி. எப்பொழுதும் இவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கும். காரணம் என்னன்னா ராசிநாதன் குரு பகவான் இவங்களுக்கு. அதனால எப்பொழுதும் ஒரு அனுகிரகத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. இறைவனோட அனுகிரகம் முழுசாக இருக்கும். மீனராசிக்கு எப்பொழுதும் ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலுமே அது அவங்களுக்கு முழுமையாக வந்தடையாமல் நிறைய இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது கூட இவங்களுக்கு நேரமானது நல்ல நேரமாக இருக்கும் பொழுது கூட இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா முழுசாக அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்காத சூழ்நிலை தான் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு எல்லா விதத்திலும் தடையாகவே தான் இருந்திருக்கும். முயற்சி எல்லாமே தோல்வியாக இருக்கும். நிறைய இடங்களில் பண இழப்புகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய கவலையும் கஷ்டத்தையும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் தன்னம்பிக்கை இல்லாமல் கூட இவங்க போவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவிற்கு நிறைய விஷயங்களில் முயற்சி பண்ணி தோற்று போனவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீனம். ஆனால் இவங்களோட நல்ல பொறுப்பானவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். எல்லா நேரமும் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. சலிச்சிக்கவே மாட்டாங்க. அதுதான் இவங்களோட ஒரு இயல்பான குணம். பெரும்பாலான மீனராசி 40 வயதிற்குள்ளேயே பெரும்பாலான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க.
ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சு அதுலேருந்து எப்படி வரணும், எதை மாதிரி எதனால் கஷ்டம், எப்படிப்பட்ட கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுடும். 40 வயதிற்கு மேல் ஒரு தெளிவான நீரோடையை போல் செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 40 வயதுக்குள்ள அவங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. அதனால தான் அதற்கு மேல் அவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. பெருந்தன்மையானவர்களாக மாறினதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். நீங்கள் வேணால் ஒரு 50 வயசு மீனராசியை பாருங்கள், அவங்கள மாதிரி ஒரு பெருந்தன்மையாக நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் பக்குவமாக இருப்பாங்க. அழகாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அலட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப சத்தம் கூட போட மாட்டாங்க. சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அழகாக அதை கையாண்டு அதில் சக்ஸஸை காண்றவங்க யாருன்னு பார்த்தா 50 வயதிற்கு மேற்பட்ட மீனராசிக்கு இது இயல்பாகவே வந்துருங்க. ஏன்னா கடந்து வந்த பாதைகளில் இருந்து வந்த வழிகளும் அவங்களுக்கு அதுலேருந்து எப்படியெல்லாம் வெளியே வந்தாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படும் பொழுது எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு எளிமையாக போயிடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஜென்ம சனியாக சனி பகவான் இருந்தாலும் வக்கர பெயர்ச்சியாக மாறும் பொழுது மாற்றம் நல்லா தாங்க இருக்கும். இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் கவனத்தோடு இருப்பதும் நல்லது தான், தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப அசால்ட்டாவோ ஒரு அலட்சியமாகவோ இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் உஷாராக இருந்து எல்லா இடத்திலும் கவனத்தோடு இருந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரா, கஷ்டத்தை கொடுத்துட்டாரா, 7.5 சனியில் தான் நான் அவஸ்தைப்படுறேன்னா அப்படின்னு நான் அதை சொல்லவே வரலைங்க. உங்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடி 1.5 ஆண்டு காலம் எப்படி ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராகுவாக இருந்து உங்களை படாத கஷ்டத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா ஜென்ம ராகுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. பல இடங்களில் உங்களுக்கு பல விதத்தில் ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இதில் என்னென்னா வெளிநாடு செல்லக்கூடிய மீனராசிகள் எல்லாம் தடைப்பட்டிருக்கும். அந்த 1.5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படாத பாடுதாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பீங்க, திருப்பி உங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை, வேலையை உங்களால் முழுமையாக செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதே போல் பொருளாதார ரீதியாக பல இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் வருது உங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் விரயச்சனியாக இருந்து இப்போ தான் ஜென்ம சனியாக மாறி இருக்காரு. ஆனால் அதற்கு முன்னாலேயே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் நீங்கள் பொருளாதார விரயம்லாம் ஏற்பட்டதுக்கான சனி பகவான் மட்டும் கிடையாது, ராகு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுருப்பார். ஏதோ ஒரு ரூபத்தில். இல்லைங்க எனக்கு எதுவும் போகலை, ஆனால் என் கணவருக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்வாங்க ஒரு சில பெண் மீனராசிக்காரர்கள். ஒரு சில ஆண் மீனராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் செலவு எக்கச்சக்கமாக பண்ணிட்டேங்க, இன்றைக்கி கடனில் தான் நிற்கிறேன்ற மாதிரி ஒரு சிலர் நிற்பாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராகுவாக இருந்து பல இடங்களில் இதை மாதிரியான சிக்கல்கள், பண இழப்பு மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஏன்னா ராகுவும் சந்திரனும் சேர்ந்து சில நேரங்களில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு எல்லாமே இழந்துட்டா மாதிரியான ஒரு சூழ்நிலையும் கொடுப்பாங்க. ஒரு சில சமயம் உங்களுக்கு பெரிய பலம் இருக்கிறது போலேயும் உங்களுக்கு மனசு அப்பப்போ ஒரு நிலையில் இல்லாமல் மனமாற்றமாகவே இருந்திருக்கும். இந்த அமைப்பையும் நீங்கள் கடந்து தான் வந்திருக்கிறீங்க இது நாள் வரையிலும். ஏன்னா அந்த 1.5 ஆண்டு காலம் 1.25 ஆண்டு காலத்தில் பார்க்கும்பொழுது தவறான பல விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. தேவையில்லாதவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கும், தேவையில்லாதவர்களை குடும்பத்திற்குள் சேர்த்திருப்பாங்க, தேவையில்லாததுனால பண இழப்பு ஏற்பட்டிருக்கும், சில பேரை நம்பி நிறைய இடத்துல நீங்கள் ஏமாந்துருக்கலாம். இதை மாதிரியான அமைப்பு சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருக்க நேரத்தில் நமக்கு அதை மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். புரிதல் இல்லாமல் புரியவே புரியாது, புரிஞ்சே இருக்காது. உங்களுக்கு என்ன செய்கிறேன் எது செய்கிறேனே நிதர்சனம் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சே இருக்காது, சுத்த விட்டுருக்கும், ஏதோ ஒரு வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ன்ற ஒரு பதட்டத்தோடே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட மீனராசிக்கு அமைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது அதிபதியான மீனராசியிலேயே அவர் வக்ரமாகறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இப்போ வக்ரமும் அதே இடத்துல இருக்காரு, சனி பகவானும் உங்களுக்கு 7.5 சனியாகவும் அதே இடத்துலையே இருக்காரு. இப்படிப்பட்ட காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டமானது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்து அதுவும் வக்கரச்சனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. எந்த முயற்சி செய்தாலும் இப்போ புது முயற்சி செய்யணும்னு உங்களுக்கே எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கே படாத பாடு பட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, உள்ள மனசுக்குள்ளே
இதை செய்யணும் அதை செய்யணுன்ற எண்ணம் ஏற்பட்டு அதன்படி நீங்கள் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. அதில் சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாளாக எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த நீங்கள் இப்போ டக்குன்னு செய்யவே ஆரம்பிச்சிருவீங்க. அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது மாறுதுங்க. ஏன்னா இப்போ ஜென்ம சனியில் இருக்குது, நான் ஏதாவது தோற்று போயிடுவேன்ற பயத்திலே இருந்துக்கிட்டு இருந்த மீனராசிக்கு இந்த காலகட்டம் பயந்துக்கிட்டே கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பலன் பல மடங்காக கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஜென்ம சனி உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க. உங்களை இயல்பான மாற்றத்திற்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சனி பகவான் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா 7.5 சனியில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக கிடையாது. ஏதோ ஒரு சில நேரங்களில் சிலர் செய்யும் விஷயத்தால் தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர சனியாக இருக்கும் பொழுது பல மாற்றங்கள் இயல்பாகவே நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி முயற்சி பண்ணாலும் சரி இயல்பாகவே நடக்கும், சக்ஸஸை கொடுக்கும். இயல்பாகவே நீங்கள் எது செய்தாலும் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலை அற்புதமாக இருக்குது. சரியாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அற்புதம் உங்களுக்கானதாக தாங்க இருக்குது. ஏன்னா 11வது இடமும் 12வது இடமும் சேர்த்து உங்கள் ராசியிலேயே அமர்ந்து இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை அள்ளித்தரக்கூடியது. முயற்சி எது பண்ணாலும் சக்ஸஸ்ங்க. தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி, வேலை முயற்சியாக இருந்தாலும் சரி, படிப்பு முயற்சியாக இருந்தாலும் சரி, திருமண முயற்சி, குழந்தை பாக்கியம், எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய மீனராசிக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு. இயற்கையாகவே நீங்கள் கிளம்பக்கூடிய அம்சம் கிடைச்சிடும். எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கானது உரியது தேடி நீங்கள் கிளம்பிடுவீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான காலகட்டம் இது. அதில் நீங்கள் பயணம் பண்ண செஞ்சிருவீங்க. ஊர் சுற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஒரு சிலவங்க வேலை விஷயமா ஊர் சுற்றுவீங்களா, ஒரு சிலவங்க கோவில் அந்த மாதிரி இறையின் மீது நம்பிக்கையோடு சுற்றுலா பயணம் சென்றாலும் சரி, ஒரு சிலர் படிப்பிற்காக சென்றாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஊர் சுற்றக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு மன விரக்தியில் இருந்தது இப்போ மன விரக்தியிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாக மீனராசிக்கு அமையுதுங்க. இயல்பான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. ஏன்னா கடந்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு மன அழுத்தமும் அவமானமும் உங்களுக்கு தாங்க முடியாத வழிகளை கொடுத்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து எளிமையாக வெளியே வருவீங்க. உங்களுக்கு உரிய காலகட்டமாக இது மாறக்கூடிய அம்சத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனராசியை பொறுத்த வரையிலும் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே போதுங்க, உங்கள் தலையெழுத்தே மாறிடுங்க. வாழ்க்கையின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைவான காலகட்டத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஆலயத்துக்கு மட்டும் சென்றுட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கை பலம் மிக்கதாக மாறும். நான் சேலஞ்ச் கூட பண்ணுறேங்க, உங்களுக்கு உறுதியான அமைப்பு ஏற்படும். அது எந்த கோவில்னு பார்க்கும் பொழுது வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம். அது அந்த ஆலயம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய அந்த ஊரானது உங்களுக்கு அந்த கோவிலோட அமைப்பும் அப்படிதாங்க இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துட்டு வந்தால் உங்களுக்கு மாற்றம் தலையெழுத்து நிச்சயமாக மாறுங்க. உறுதியாக நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கக்கூடியதாக இருக்கும். அது இந்த வக்ர பயிற்சி காலத்திலேயே பண்ணிட்டு வர்றது இன்னும் சிறப்பு. இல்லை நான் எப்போ வேணாலும் பண்ணலாமான்னா இந்த காலகட்டத்தில் முடிந்த வரைக்கும் சென்றுடுங்க. அப்படி இல்லை என்னால் முடியாதுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த 7.5 சனிக்குள்ளே போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் பல மடங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்தாலும் வெற்றி தாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு அந்த ஊர் கோவிலில் நீங்கள் போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குங்க. மேல்மருவத்தூரை தாண்டி அச்சரப்பாக்கத்தில் இருந்து சிறிய கிராமம், அந்த ஊரில் இருந்து செல்லக்கூடிய கிராமமான தண்டல கிராமம். அந்த கிராமத்தில் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இருக்குதுங்க. லட்சுமி நரசிம்மர் ஆலயம், பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வடக்கு மூலையில் அமர்ந்திருக்கார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்துட்டு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் தொட்டது தொடங்கும். அதனால் முடிந்த வரையிலும் இந்த கோவிலை இந்த வக்ர பயிற்சியில் சென்றுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் வெளியூரில் இருக்கிறேங்க, என்னால் அவ்வளோ சீக்கிரம் அங்கே போக முடியாதுங்கிறவங்க இந்த 7.5 சனிக்குள்ளே போயிட்டு வந்துட்டா கூட இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது. இதை நான் எழுதி கூட தரேன். இதை நீங்கள் இந்த காரியத்தை உடனடியாக செஞ்சு நான் சீக்கிரமாக எல்லா விதத்திலும் நான் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும், ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை இருக்கிற மீனராசிக்கு இந்த பரிகாரத்தை உடனடியாக செய்யுங்க.
கொஞ்சம் நிதானமாக செய்யலாம். உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். நிறைவேறாத அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நேரடியாக ஆஞ்சநேயரை மட்டும் வழிபாடு செய்துட்டு வரக்கூடாதுங்க. போயிட்டு மூலவரை நம்ம பார்க்கணும். லக்ஷ்மி நாராயணர் கோவிலை போயிட்டு, லக்ஷ்மி நரசிம்மராக இல்லைங்க, அவரே லக்ஷ்மி நாராயணன், அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம வணங்கிட்டு அதற்கு பிறகு தான் ஹனுமனை பார்த்து நாம் வணங்கணும். முடிந்தால் வெண்ணெய் சாத்திட்டு வரலாம். இல்லையா உங்களால் முடிந்தது துளசி மாலை வாங்கி சாத்திட்டு வரலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்தாலே போதுங்க. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அது. எல்லாருக்கும் தெரியாது. இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட பதிவு உங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டால் இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு அர்த்தங்க. புதியதாக தொழில் தொடங்குறேன், புதிய வேலை செய்ய போகிறேன், புதிய முயற்சி எடுக்க போகிறேன், வெளிநாட்டு பயணத்திற்கு நான் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறேன்னா முதல்ல நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிவிட்டு வந்துடுங்க. அந்த தண்டலம்ன்றது ஒரு சிறிய கிராமம் தான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டாலே போதும். லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாலே போதும். உங்களுக்கு வழிவகை தன்னால் கிடைச்சிருங்க. இந்த எளிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றத்திற்கு உறுதியான அமைப்பிற்கு எடுத்துகிட்டு போகிறதுனால இதையெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்டு இதை செயல்பட்டாலே போதும். உங்களுக்கு பல மடங்கு மாற்றம், இறைவன் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். மீனராசி எப்பொழுதும் சிறந்தவர்களாக இருப்பீங்க. ஏன்னா மீனராசி கடைசி ராசியாக இருந்தாலும் எல்லோருக்கும் முதலாக இருக்கக்கூடியதாக மாற்றணும்னா இதை மாதிரி விஷயங்கள் பண்ணாலே போதுங்க, மேலோங்கி நிற்கலாம். அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சில வழிபாடுகளை செய்து உங்கள் அனுகிரகத்தை, இறைவன் அனுகிரகத்தை பெற்று எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுமாறு இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க.